ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள தக்லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாவது சிக்கலாக இருக்கும் நிலையில தற்பொழுது கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு தரமான ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பல கோடி நஷ்டத்தை சந்திக்க போகுது. ஸோ எவ்வளோ அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டீல வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தக்லைஃப் திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தக்லைஃப் திரைப்படத்தோட பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் இருந்து தான் கன்னட மொழி உருவானது அப்படின்னு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாங்க. அதில் இருந்து தான் இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பமானது. கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படத்திற்கு பல எதிர்ப்புகளை தெரிவித்து படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு தற்பொழுது சொல்லிட்டு வராங்க. என்னதான் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் தன்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு கமல் சார் திட்டவட்டமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் வெளியாகல அப்படின்னா 20 கோடி வரை நஷ்டமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா கமல் சார் 20 கோடி நஷ்டமானாலும் பரவாயில்ல, என்னால மன்னிப்பு வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த 20 கோடிக்கு பதிலாக மற்ற இடங்கள்ல கூடுதலாக ப்ரொமோஷன் செய்து வசூலா அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படத்தோட பேனர் எல்லாம் கிழிச்சு படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. படம் வெளியாவதில் மிகப்பெரிய சிக்கல் வந்து எழுந்திருக்குது. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக மன்னிப்பு வந்து கேட்க முடியாது, 20 கோடி நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.